ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்னைக்கு வந்திருக்க இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா 500க்கும் மேற்பட்ட சமஸ்தானங்களை இந்தியாவில் இணைத்து இந்திய வரைபடத்தை முழுமை பெற செய்த இந்தியாவின் இரும்பு மனிதர், முதல் உள்துறை அமைச்சர் சர்தார் வல்லபாய் பட்டேல் சிலையை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இவரை பற்றி தெரியாதவங்க மோடியை இவருக்கு சிலை வச்சாரு, இவர் என்ன நாட்டுக்கு பண்ணிட்டாருன்னு ரொம்ப கிண்டலும் கேலியுமா கேட்குறாங்க. அவரை பற்றி, அவருடைய சிலையை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவில் முதல்ல அவரை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் சொல்லுவீங்க அவர் என்னென்ன செஞ்சார் நாட்டுக்குன்றத. அதனால் முதல்ல அவரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. சர்தார் வல்லபாய் ஜாவேர் பாய் பட்டேல் அவர் பார்த்தீங்கன்னா 1875ஆம் ஆண்டு அக்டோபர் 31 குஜராத் மாநிலம் நாடியாட் பகுதியில் தான் பிறந்தாருங்க. தனது கடின உழைப்பால் வழக்கறிஞராக உயர்ந்த இவர் மகாத்மா காந்தியின் கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு இந்திய விடுதலை போராட்டத்தில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டாருங்க. பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிராக நடைபெற்ற பல சத்தியாகிரக போராட்டங்களை முன்னின்று நடத்தியவர் பட்டேலுங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா 1928ஆம் ஆண்டு நடைபெற்ற பர்தோலி சத்தியாகிரகத்தின் மாபெரும் வெற்றிக்கு பிறகு அப்பகுதி பெண்களால், அதாவது பெண்களே பார்த்துக்கோங்க, பெண்களால் சர்தார் என்று அன்போடு அழைக்கப்பட்டவருங்க. ஆங்கிலேய அரசால் பல முறை சிறைவாசம் அனுபவித்த இவர் நாட்டின் விடுதலைக்காக ஓயாது உழைத்தவருங்க. விடுதலைக்கு பிறகு இந்தியாவின் முதலாவது உள்துறை அமைச்சராகவும் துணை பிரதமராகவும் பொறுப்பேற்றவருங்க. சிதறி கிடந்த 500க்கும் மேற்பட்ட சமஸ்தானங்களை சாதுரியமாகவும் தேவைப்படும் இடங்களில் உறுதியான நடவடிக்கைகளோடும் இந்திய யூனியனுடன் இணைத்தார். இந்தியாவின் இன்றைய நிலப்பரப்புக்கு இவரே முக்கிய காரணம் என்றதுனால இவர் இந்தியாவின் இரும்பு மனிதர் என்று அழைக்கப்படுறாருங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் நவீன நிர்வாக கட்டமைப்பை உருவாக்கியதில் இவருக்கு பெரும் பங்கு உண்டுங்க. சாதி பாகுபாடு, தீண்டாமை போன்ற சமூக தீமைகளுக்கு எதிராகவும் பெண்கள் முன்னேற்றத்திற்காகவும் குரல் கொடுத்தவருங்க. இந்திய நிர்வாக பணி, அதாவது IAS மற்றும் இந்திய காவல் பணி IPS போன்றவற்றை உருவாக்கி அவற்றை இந்தியாவின் எஃகு தூண்கள் என்று அழைத்தாருங்க. இவரது பிறந்த நாளான அக்டோபர் 31 தேசிய ஒற்றுமை தினமாக கொண்டாடப்படுகிறது. காந்தியடிகளின் தலைமையில் நடைபெற்ற போராட்டங்களில் முக்கிய பங்காற்றி பல முறை சிறைவாசம் அனுபவித்தாருங்க. சுதந்திரத்திற்கு பிறகு இந்தியா பல துண்டுகளாக சிதறி கிடந்ததுங்க. பட்டேல் தனது ராஜதந்திர பேச்சுவார்த்தைகள் மூலம் ஜூனாகத், காஷ்மீர் மற்றும் ஹைதராபாத் உட்பட 500க்கும் மேற்பட்ட சமஸ்தானங்களை இந்திய ஒன்றியத்துடன் இணைத்தார். ஆங்கிலேய அரசுக்கு எதிராக விவசாயிகள் நடத்திய போராட்டத்தில் பட்டேல் விவசாயிகளை ஒன்றிணைத்து வெற்றிகரமாக வழிநடத்தினார். இந்த வெற்றியால் ஈர்க்கப்பட்ட கிராமத்து மக்கள் தான் அவருக்கு சர்தார் என்ற பட்டத்தையும் வழங்கினாங்க. குஜராத்தில் வறட்சியால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு வரி விலக்கு கிடைக்க மகாத்மா காந்தியுடன் இணைந்து போராடினாருங்க. இந்தியாவின் தற்போதைய ஆட்சிப்பணி முறையான அகில இந்திய பணிகளை AIS, IAS, IPS போன்றன கட்டமைப்பதில் இவரின் பங்கு அளப்பரியதுங்க. எனவே இவரை இந்தியாவின் குடிமை பணிகளின் தந்தை என்றும் அழைக்கப்படுறாங்க. சாதி பாகுபாடு, தீண்டாமை, மது அருந்துதல் போன்ற சமூக கொடுமைகளுக்கு எதிராக தீவிரமாக போராடியவர். இந்திய காவல் பணி IPS அதிகாரிகளுக்கு பயிற்சி அளிக்கும் முதன்மை நிறுவனம் தெலுங்கானா மாநிலத்தில் ஹைதராபாத்தில் உள்ள சர்தார் வல்லபாய் பட்டேல் தேசிய காவல் அகாடமி என்ற இவரின் பெயரால் அழைக்கப்படுகிறதுங்க. இந்த வீடியோவை பார்த்ததுக்கப்புறம் இனி இவருக்கு எதுக்கு இந்த சிலைன்னு யாரும் கேட்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ அவருடைய சிலையை பற்றி பார்க்கலாங்க. இந்தியா மட்டுமில்லாமல் உலகமே தலைவணங்கும் சிலை சர்தார் வல்லபாய் பட்டேல் சிலை ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி குஜராத் மாநிலம் நர்மதை ஆற்றின் கரையில் அமைந்துள்ள உலகின் மிக உயரமான சிலைங்க. இந்தியாவின் இரும்பு மனிதரான சர்தார் பட்டேலின் நினைவாக இந்த சிலை நிறுவப்பட்டதுங்க. 182 மீட்டர், அதாவது 597 அடி உயரத்தில் இந்த மாபெரும் ஒற்றுமை சிலை அமைக்கப்பட்டுள்ளதுங்க. இந்த சிலை பார்த்தீங்கன்னா குஜராத் மாநிலம் நர்மதா மாவட்டம் கெவாடியா அருகே சர்தார் சரோவர் அணைக்கு எதிரே உள்ள சாதுபேட் தீவில் தான் அமைந்துள்ளதுங்க. இவரது நினைவாக 20,000 சதுர மீட்டர் பரப்பளவில் இந்த பிரம்மாண்ட நினைவு சின்னம் உருவாக்கப்பட்டுள்ளது.
உயரம் 182 மீட்டருங்க. அடிப்பகுதியுடன் சேர்த்து பார்த்தீங்கன்னா 240 மீட்டருங்க. சிலையின் உள்ள பார்த்தீங்கன்னா 153 மீட்டர் உயரத்தில் பார்வையாளர்களுக்கு கேலரி அமைக்கப்பட்டுள்ளதுங்க. இங்கிருந்து நர்மதை நதி மற்றும் சுற்றி உள்ள மலைகளின் அழகை பார்க்கறதுக்கு அவ்வளோ ரம்யமாக இருக்குங்க. இந்த வளாகத்தில் பார்த்தீங்கன்னா மலர்களின் பள்ளத்தாக்கு, சர்தார் சரோவர் அணை, படகு சவாரி மற்றும் லேசர் ஒளி மற்றும் ஒளிக்காட்சி போன்ற பல அம்சங்கள் இருக்குங்க. இந்த சிலை பார்த்தீங்கன்னா ஒற்றுமைக்கான சிலை என்று தான் அழைக்கப்படுகிறதுங்க. இந்த சிலை வடிவமைக்கிறதுக்கான செலவுன்னு பார்த்தீங்கன்னா 3000 கோடி 430 மில்லியன் செலவிடப்பட்டதுங்க. உலகளவில் மிக உயரமான சிலைகளில் இதுதாங்க முதலிடத்தில் இருக்குங்க. நம்ம அமெரிக்கா சுதந்திர தேவி சிலை பார்த்தீங்கன்னா 93 மீட்டர் 305 அடிங்க. பிரேசில் கிறிஸ்டர் தி ரீடிமர் 30 மீட்டர் 98 அடி. ஜப்பான் உசிகு டைபுட்சு பார்த்தீங்கன்னா 100 மீட்டர் 330 அடிங்க. சீனா ஸ்பிரிங் டெம்பிள் புத்தர் 128 மீட்டர் 420 அடி ஆகுங்க. சர்தார் சரோவர் அணை நர்மதா ஆறுங்க. மொத்த உயரம் 163 மீட்டர். அடித்தளத்திலிருந்து பார்த்தீங்கன்னா அணையின் நீர்மட்ட உயரம் 138.68 மீட்டர் ஆகும். இது இந்தியாவின் 3வது மிக உயரமான காங்கிரீட் அணையாகுங்க. இந்த சிலை பார்த்தீங்கன்னா புயல் நிலநடுக்கம் தாக்காத வண்ணம் செஞ்சுருக்காங்க. நிலநடுக்கம் ஏற்பட்டாலும் பாதுகாப்பாக இருப்பதற்கான தொழில்நுட்பங்களுடன் இவை கட்டமைக்கப்பட்டுள்ளதுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ முழு வீடியோவையும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அவரை பற்றி ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இப்போ அவருக்கு சிலை வச்சது கரெக்டு தான் சொல்கிறவங்க கமெண்டில் சொல்லுங்கள். இல்லை அவருக்கு வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறவங்களும் கமெண்டில் சொல்லுங்கள். அதற்கான காரணத்தையும் நீங்கள் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது சந்தேகம் இருப்பின் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நாங்கள் நிவர்த்தி பண்ணுறோம்.